பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன் மீது வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இன்றைக்கு எவ்வளவோ வியாதிகள் எத்தனையோ மனிதர்களை பாடாய்படுத்துகின்றது. மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றது. மக்களெல்லாம் சுகம் கிடைக்காதா, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று ஏக்கத்தோடு கூட அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸை பார்த்து காத்து கிடக்கிறாங்க. மூக்குக்குள்ளாக டியூபு, வாய்க்குள்ளாக டியூபு, நெஞ்சுக்குள்ளாக டியூபு, தொண்டை பிளந்து டியூபு என்று சொல்லி கொடூரமானபடி எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்கள்லாம் கொடுக்கப்படுகின்றன. எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் செலவழிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் நாள்தோறும் எந்த பிரயோஜனமுமின்றி மருத்துவமனைகள் டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு அவர்கள் மறித்து போகிறாங்க. இங்கே நான் காண்கின்றோம், எகிப்தியர்களுக்கு வரவழைத்த கொடிய ரோகங்களை ஒன்றையும் நான் உன் மீது வரவழைப்பதில்லை. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளை பகைப்பவர்கள், தேவனுடைய பிள்ளைக்கு எதிரானவர்களுக்குத்தான் கொடிய ரோகங்களே அன்றி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடிதான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது என்பதை இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நமக்கு வியாதிகள் வராதபடி அவைகளை ஆண்டவர் விளக்குகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வியாதிகள் வராதபடிக்கு கர்த்தர் அந்த வியாதிகளை விளக்குகின்றார். இதுதான் உண்மை. இதை நாம் அறியாமல் இருக்கிற பொழுதுதான் சாத்தான் நம்முடைய குடும்பங்களில் கூடுதலான வியாதிகளை கொண்டு வருகின்றான். நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம், ஆண்டவரை பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, நான் எகிப்திய வாதைகள் ரோகங்கள் ஒன்றை உன் மீது வராதபடி வியாதி உன்னை விட்டு விளக்குகிற தெய்வம் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னீரே, என்னவாயிற்று என்று சொல்லி நாம் கேட்போம். இரண்டாவதாக, உன்னை பகைக்கிறவர்கள் மேல் நான் அந்த வியாதிகளை வரப்பண்ணுவேன். எவ்வளோ பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களை கேவலமாய் பேசுகின்றவர்கள் பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களும் பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நாம் காண்கின்ற வார்த்தை சொல்கிறது, அந்த கொடிய ரோகங்களை உன்னை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் மீது நான் வரப்பண்ணுவேன். உங்கள் தெருவில் உங்களை நிறைய பேர் பகைச்சிக்கிட்டு இருக்கலாம், கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கலாம், கூட்டம் கூடலாம் உங்களுக்கு விரோதமாக. அவர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது தெரியுமா? அந்த எகிப்திய அந்த ரோகங்கள், கொடிதான வியாதிகள். தேவனுடைய பிள்ளையாகிய என் மகனையா நீ பகைத்தாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர் மீது கோபம் கொண்டு அந்த வியாதிகளை அனுப்புவார். அப்பொழுது அவர் நிறைகுலைந்து போவார்கள். பிரியத்துக்குரியவர்கள், எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருப்பார் என்றால், உங்கள் மீது அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தத்தை உங்கள் சார்பாக கொடுத்திருப்பார். இந்த வியாதியை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். அவரே உங்களை குணமாக்குகிற பரிகாரியாகி கர்த்தர். இன்றைக்கு வியாதியின் நிமித்தமாய் கலங்கி போய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தரண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஏனென்றால் அவரே பரிகாரி, சுகமாக்குகிறவர். நம் ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா. அப்பா பிதாவே, இதனால் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்ன நிலைமையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீ உதவி செய்யும். கண்ணீர் யாவையும் துடைத்தருளும். வியாதியை மாற்றும், கடன் பாரங்களை மாற்றும், தேவைகளை சந்தியும். இந்த நாளில் வழி இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கித்தார். எசப்பா ரபானா சாந்தாரா சந்துரினியாக்கார எல்லா பாடுகளும் அடர் நீங்கி போகட்டும். கண்ணீர் யாவையும் துடைத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.